dear brothers and sisters, to another episode of this program, Bride Get Ready. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மணவாட்டியை ஆயத்தப்படு என்ற இந்த நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு பகுதிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். I am sure you are very edified through these teachings. இந்த போதனைகள் மூலமாக நீங்கள் நிச்சயமாகவே மிகவும் அதிகமாக பக்தி விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். Why is it very important to know these things? இவைகளையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஏன் இவ்வளவு முக்கியமானதா இருக்கிறது? Before the Lord Jesus Christ comes back again, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடியும் வருவதற்கு முன்பதாக the bride must get herself ready. மணவாட்டியானவள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். This is what we read in Revelation chapter 19 verse 7. இதைத்தான் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். On one hand, the marriage supper of the Lamb has come. ஒரு பக்கம் ஆட்டுக்குட்டியருடைய கல்யாண விருந்து வந்தது. And look at the word has come. வந்தது என்ற அந்த வார்த்தையை கவனியுங்கள். It means two things. அதில் இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. One, the wedding supper or feast has been made ready. ஒன்று, அந்த கல்யாண விருந்து ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம். So once a feast is ready, then the guests and the bridegroom and the bride who are for the feast will be invited. விருந்து ஆயத்தமாக்கப்பட்டு விடும் என்று சொன்னால் அந்த விருந்துக்குரியவர்களாய் இருக்கக்கூடிய மணமகன் மணமகள் விருந்தினர்கள் அனைவருமே அழைக்கப்படுவார்கள். Nobody does a wedding feast weeks or months before the wedding. யாருமே கல்யாணம் நடப்பதற்கு வாரங்கள் மாதங்களுக்கு முன்பு திருமண கல்யாண விருந்தை ஆயத்தம் செய்ய மாட்டார்கள். I'm sure you have attended many weddings. நிச்சயமாகவே நீங்கள் பல கல்யாண விருந்துக்கு போயிருப்பீர்கள். Even in your own family there may have been a wedding. உங்கள் சொந்த குடும்பத்தில் எத்தனையோ கல்யாணங்கள் நடந்திருக்கலாம். You all know very well that on the wedding day itself the food is prepared. கல்யாண நாளன்றுதான் கல்யாணத்திற்கு உணவு வகைகள் ஆயத்தமாக்கப்படும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். So we read here that the marriage supper of the Lamb has come. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து வந்ததென்று இங்கே நாம் படிக்கிறோம். So if the marriage feast is made ready, ஆகவே கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது என்றால் then the guests should all be there on that day itself. அப்படி என்றால் அந்த நாளிலேயே விருந்தினர்கள் அனைவரும் அங்கே இருக்க வேண்டும் அல்லவா? So there is a great urgency for the bride to get ready. ஆகவேதான் மணவாட்டியானவள் ஆயத்தப்படுவதற்குரிய ஒரு மிகப்பெரிய அவசர கதி இருக்கிறது. This is the urgency the Spirit of the living God put in me to teach you this subject. இந்த ஒரு அவசர நிலையை குறித்து உங்களோடு கூட போதிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக ஒரு துரிதகதியின் ஏவுதலை வைத்திருக்கிறார். Even while preparing for this teaching this morning, இந்த காலையிலே இந்த போதனைக்காக நான் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் போதும் கூட this is the word of the Lord that came. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாகத்தான் எனக்கு வந்தது. The bride must certainly get ready before the bridegroom comes for her. மணவாளன் தன்னை அழைத்து செல்ல வருவதற்கு முன்பதாகவே மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். I am sure you have attended many weddings. பல கல்யாணங்களுக்கு நீங்கள் போயிருந்திருப்பீர்கள். No weddings ever takes place on time. எந்த கல்யாணமும் சரியாய் அச்சடிக்கப்பட்ட நேரத்தில் நடப்பதே இல்லை. It's very rare that a wedding takes place on the dot of the stipulated time. ஒரு கல்யாணம் அழைப்புதலில் அச்சடிக்கப்பட்ட அதே நேரத்தில் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அது மிக மிக அபூர்வமாகும். Usually the blame is put on the bride. பொதுவாகவே மணவாட்டின் மீதுதான் தாமதத்திற்காக பழி போடப்படும். That she is the one who delays the coming. மணமகள் தான் வருவதற்கு தாமதமாகி விட்டாள் என்று சொல்லுவார்கள். Okay, let's look at the good part of that argument. இந்த விவாதத்தின் நல்ல பகுதியை நாம் சற்று கவனிப்போம். Why is the bride delayed? மணமகள் வர ஏன் தாமதமாகிறது? She wants to look perfect on that day of her wedding. தன் கல்யாண நாளன்று கச்சிதமாய் அவள் அழகுற காணப்பட விரும்புகிறாள். Even the bridesmaid who are adorning her, அந்த மணமகளை அலங்கரிக்கும் மணப்பெண்ணின் தோழிகளும் கூட they will all make sure that every detail is perfect.
அத்தனையும் ஒன்று விராமல் பூரண நிறைவோடு கூட இருக்கிறதா என்பதை குறையின்றி பார்த்துக் கொள்வார்கள். Just like that, now is that time. அதை போலவேதான் அப்படி ஆயத்தப்படுவதற்கான நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. Once you hear that trumpet being blown, எக்காலம் தொனி முழங்குகிற சத்தத்தை கேட்கும் போது we all believe in this one thing. இந்த ஒரு விஷயத்தில் நாம் எல்லாருமே நம்பிக்கொண்டிருக்கிறோம். Before the visible, literal coming of the Lord Jesus Christ back to this earth, பிரத்யட்சமாய் மனுஷ கண்கள் ஏகமாய் காணக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை இந்த பூமியில் வெளிப்படுவதற்கு முன்பதாக most Pentecostal believers believe that the church will be raptured or caught up. திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை அதிகமான பெந்தேகோஸ்தே மக்கள் திருச்சபையார் விசுவாசிக்கிறார்கள். We believe that too. நாங்களும் அதைத்தான் விசுவாசிக்கிறோம். Not because on tradition, பாரம்பரியம் சொல்லுகிறபடியினால் அல்ல, because the word of God in 1 Thessalonians chapter 4 verses 15 to 17 tells us like that. பரிசுத்த வேத வாக்கியம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் இப்படி சொல்லுகிறபடியினால் விசுவாசிக்கிறோம். Shall we read what those scriptures says? அந்த வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுது என்பதை நாம் படிப்போமா? For this we say unto you by the word of the Lord, that we who are alive and remain unto the coming of the Lord shall not precede them who are asleep. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. Now look at verse 15 very carefully. 15வது வசனத்தை மிகவும் கவனமாக கருத்தோடு பாருங்கள். The apostle Paul says that we say this by the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லுகிறார். Which means this is a direct revelation he received from the Spirit of the living God. அப்படி என்றால் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரிடத்திலிருந்து நேரடியான வெளிப்படுத்தலாக இதை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். I want you to take a pen and underline those words. நீங்கள் ஒரு எழுதுகோலை எடுத்து அந்த வார்த்தைகளுக்கு அடிக்கோடிட்டுக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு. Interestingly, that is the very word that is used very frequently by the prophets in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இதே வார்த்தையை துல்லியமாக தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் சுவாரஸ்யம் மிகுந்த அம்சமாகும். They frequently say the word of the Lord came unto me. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது என்று அடிக்கடி அவர்கள் சொல்லுவார்கள். And we see the apostle Paul using the same word here. அப்போஸ்தலனாகிய பவுலடியாரும் அதே வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். So we want to pay attention to that word now. ஆகவே இந்த வார்த்தைக்கு இப்பொழுது நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். He is talking here about two people group. இரண்டு விதமான மக்கள் கூட்டத்தாரை குறித்து அவர் இங்கே பேசுகிறார். One, those who are alive. ஒரு கூட்டம் உயிரோடு இருக்கிறவர்கள். The other, those who are dead. மறு கூட்டம் நித்திரை அடைந்தவர்கள். So please keep this in mind. ஆகவே தயவு செய்து இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். The dead are not just all the dead. மரித்தோர் என்று சொன்னால் மரித்த அனைவரையும் உள்ளடக்கி இங்கே பேசவில்லை. Specifically, it talks about those who are dead in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மரித்தவர்கள் என்று திட்டவட்டமாக சொல்லுகிறது. Now, we can also look at another interesting point in Matthew chapter 27. மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலேயும் சுவாரஸ்யம் மிக்க ஒரு குறிப்பை நாம் இப்பொழுது கவனிக்கலாம். When the Lord Jesus Christ died, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தபோது, the scriptures in verses 50 to 52 tells us 50 முதல் 52 வரை உள்ள வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. the graves of many were open. அநேகருடைய கல்லறைகள் திறந்தன. Not the graves of all were open. எல்லா கல்லறைகளும் திறக்கப்படவில்லை. Graves of many were open. அநேக கல்லறைகள் திறந்தன. Whose graves? யாருடைய கல்லறைகள்? Those who are saints. பரிசுத்தவான்களாய் இருந்தவர்களின் கல்லறைகள். Among the many who died from the time of Adam till the time before the Lord Jesus Christ died. ஆதாமின் நாளில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரணம் அடையும் நாளுக்கு முன்பு வரை எத்தனையோ மனிதர்கள் மரித்தார்கள். Among the millions of graves
only those who are saints were opened. கோடான கோடி கல்லறைகளுக்குள்ளே பரிசுத்தவான்களாய் மரித்திருந்தவருடைய கல்லறைகள் மட்டும்தான் திறந்தன. In the same manner, அதே விதமாகத்தான் not all the dead, but only those who are dead in Christ. மரித்தோர் அனைவரும் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் மாத்திரமே. So two people group, ஆகவே இரண்டு கூட்டத்தார், those who are dead in Christ and those who are alive. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், உயிரோடு இருக்கிறவர்கள். We need to qualify that statement now. இப்பொழுது நான் அந்த ஒரு வாக்கியத்தை தகுதி நிலை அடைய செய்ய விரும்புகிறேன். Everybody or most people will be alive when the Lord Jesus comes. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது ஏராளமான ஜனங்கள் உயிரோடு இருப்பார்கள். So here the apostle Paul is not referring to everybody. உயிரோடு இருக்கிற எல்லாரையும் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இங்கே குறிப்பிடவில்லை. When he says we, he is referring to Christians. நாம் என்று அவர் சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களை தான் அவர் குறித்து சொல்லுகிறார். And those who are alive also specifically means the bride of Christ. உயிரோடு இருக்கிறவர்கள் என்று சொல்ல வரும்போது மிகவும் பிரத்யேகமாக கிறிஸ்துவின் மணவாட்டியையே அது குறிக்கும். Today the word bride of Christ is used very loosely and commonly to refer to all Christians. கிறிஸ்துவின் மணவாட்டி என்ற மேன்மையான பதத்தை இன்றைக்கு மிகவும் மலிவாக, இழிவாக, தாராளமாக எல்லா கிறிஸ்தவர்களையும் குறிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் தவறாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். That is very inaccurate. அது தவறான ஒரு குறிப்பாகும். All Christians are collectively called the body of Christ. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவர்களையும் சேர்த்து கிறிஸ்துவின் சரீரம் என்றுதான் சொல்ல வேண்டும். The body of Christ is not the bride of Christ. கிறிஸ்துவின் சரீரமானது கிறிஸ்துவின் மணவாட்டி அல்ல. The bride of Christ is included in the body of Christ. கிறிஸ்துவின் மணவாட்டி கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் உள்ளடங்கும் தான். But the general body of Christ is not the bride of Christ. ஆனால் பொதுவான கிறிஸ்துவின் சரீரமானது கிறிஸ்துவின் மணவாட்டி அல்ல. The bride of Christ is composed of all those who have made themselves ready like the bride to meet the Lord in the air. மத்திய ஆகாயத்தில் கர்த்தரை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய மணவாட்டியை போல் தங்களை போதுமான அளவுக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருப்போர் மட்டும்தான் கிறிஸ்துவின் மணவாட்டி. You know, these must be emphasized very strongly. இதை மிகவும் ஆணித்தரமாய் வலியுறுத்தியாக வேண்டும். Not all Christians will be raptured. கிறிஸ்தவர்களாயிருக்கிற அனைவரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். Even those spirit-filled, baptized in the Holy Spirit, tongue-talking Christians, not everybody in that group belong to the bride of Christ group. ஆவியினால் நிறைந்தவர்களாய் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில் பேசக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய அனைவரும் கூட கிறிஸ்துவின் மணவாட்டி என்று சொல்லப்படுகிற விசேஷித்த கூட்டத்தில் ஒருவராய் இருப்பதில்லை. Because this is a direct word the apostle Paul received from the Lord God himself. ஏனென்று கேட்டால் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து தாம் நேரடியாய் பெற்றுக்கொண்ட ஒரு வார்த்தையின் வெளிப்பாடாகும் இது. He said, we who are alive. உயிரோடு இருக்கிற நாமும் என்று அவர் சொல்லுகிறார். So that refers to the body of Christians who have purified their souls, purified their minds, purified their bodies and made themselves ready like the bride. யாரெல்லாம் தங்களுடைய ஆத்துமாவை சுத்திகரித்துக் கொண்டவர்களாய், தங்களுடைய சரீரத்தை சுத்திகரித்துக் கொண்டவர்களாய், தங்களுடைய சிந்தையை சுத்திகரித்துக் கொண்டவர்களாய், தங்களை சுத்தமாக வைத்து காத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருக்கிறார்கள். To purify the mind, the soul and the body is what this study is all about. ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தை இவைகளை சுத்திகரித்துக் கொள்வதை பற்றி தான் இந்த முழு வேத பாடமும் அமைந்திருக்கிறது. This is the secret we can study from the life of Queen Esther. இந்த ஒரு ரகசிய சுத்திகரிப்பின் வழிமுறையை எஸ்தர் ராஜாத்தின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். The apostle Paul writes in 2 Corinthians chapter 11 verse 2. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் எழுதுகிறார், That I have espoused you as a chaste
virgin bride to the bridegroom Lord Jesus. நான் உங்களை நேச மணவாளனாய் இருக்கும் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கன்னிகையாக நியமித்திருக்கிறேன். All throughout the apostolic ministry of the apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுலடியாரின் அப்போஸ்தல ஊழியம் முழுவதும் பார்க்கும்போது he was not only a church planter, அவர் திருச்சபையை ஸ்தாபிக்கக்கூடியவராக நிறுவினவராய் இருந்தது மட்டுமல்லாமல் not only he established churches and proper order in the church, பல இடங்களிலே திருச்சபையை நிறுவி திருச்சபையிலே சரியான ஒழுங்கை நிலைவரப்படுத்தியவர் மட்டுமல்லாமல் but all his life he was dedicated to prepare the bride of Christ. வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்கென்றே தன்னை அர்ப்பணித்து பிரதிஷ்டை செய்தவராக காணப்பட்டார். This evidence we find in 2 Corinthians 11:2. இந்த ஆதாரத்தை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் தெள்ளந்தெளிவாய் காணலாம். I espoused you, meaning I presented you as a chaste, pure, undefiled virgin to the Lord Jesus. நான் நியமித்திருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற கற்புள்ள சுத்தமான தூய்மையான கரைபட்டு தீட்டுப்படாத ஒரு மணவாட்டியாய் உங்களை பங்களித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். Now look at the word espouse. நியமித்திருக்கிறேன் என்ற வார்த்தையை கவனியுங்கள். It means like in an engagement ceremony. அப்படி என்றால் ஒரு விவாக நிச்சயதார்த்த வைபவத்திலே The father takes the hand of the bride and gives to the groom. தகப்பன் மணமகளுடைய கையை பிடித்து மாப்பிள்ளை கையில் கொடுப்பார். That is signifying, அது எதை குறிக்கிறது என்றால் my daughter is a virgin. என்னுடைய மகள் ஒரு கன்னிகை. Till this moment, my daughter is pure. இந்த வினாடி வரைக்கும் என்னுடைய மகள் கற்புள்ளவளால் தூய்மையாக இருக்கிறாள். And I'm handing over my daughter, who is a chaste, pure virgin. I'm espousing her to you. தூய கற்புள்ள கன்னிகையாய் இருக்கும் என் மகளை விவாக வாழ்க்கையில் உம்மோடு கூட இணைக்கப்படும்படி நான் நிச்சயிக்கிறேன். That is what a father does. அதைத்தான் ஒரு தகப்பன் செய்கிறார். That's what the apostle Paul did with all the churches that he had established. அப்போஸ்தலனாகிய பவுலடியாரும் கூட தான் ஸ்தாபித்த அத்தனை திருச்சபைகளுக்கும் அதைத்தான் செய்கிறார். And this is the duty of every true minister of God. தேவனுடைய ஒவ்வொரு உண்மையான மெய்யான ஊழியருடைய மிகப்பெரிய கடமை இதுவே ஆகும். Especially all the respected pastors who are watching this program. அதில் மிக விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் என் மதிப்புக்குரிய அன்பு தேவ போதகர்கள் ஒவ்வொருவரும், This is your highest duty. இதுதான் உங்களுடைய எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட உன்னத கடமையாகும். Among all other ministers of God, மற்ற எல்லா தேவனுடைய ஊழியர்களுக்குள்ளே you are a blessed person. நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியசாலிகள். A pastor is a favorite of the Lord. ஒரு திருச்சபையின் போதகர் கர்த்தரால் தயை கிடைக்க பெற்றவர். Because God has anointed you and called you to shepherd his flock. ஏனென்றால் தேவன் உங்களை அபிஷேகித்து தம்முடைய மந்தைக்கு மேய்ப்பனாய் இருக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறார். And in your hands the Lord Jesus has given a solemn responsibility to prepare his bride. தம்முடைய மணவாட்டியை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான உத்தரவாத பொறுப்பை கர்த்தர் இயேசு உங்கள் கைகளில் பொறுப்பாய் கொடுத்திருக்கிறார். So let's come back to this verse in 1 Thessalonians chapter 4. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் படித்த வேத வசன பகுதிக்கு திரும்பி வருவோம். Now look at verse 16. இப்பொழுது 16வது வசனத்தை பாருங்கள். For the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trump of God, and the dead in Christ shall rise first. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். You know, the trumpet of God will be blown. கர்த்தருடைய எக்காலம் முழக்கப்படும். Even before the Lord's feet touch on the earth. கர்த்தருடைய பாதங்கள் இந்த பூமியை தொடுவதற்கு முன்பே, When he leaves heaven, அவர் பரலோகத்தை விட்டு புறப்படும் போதே,
the great archangel will blow the trumpet. மகா பிரதான தூதன் தேவனுடைய எக்காலத்தை முழக்குவார். The great king is coming. மகாராஜா வருகிறார். It will reverberate and sound all through the universe. அண்ட சராசரங்கள் முழுவதுமாக அந்த எக்கால பெருந்தொனி எதிரொலிகளாய் அலையலையாய் பாய்ந்தொலிக்கும். We do not know how far heaven is from earth. பூமியிலிருந்து பரலோகம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. All throughout the journey in space, ஆனால் அந்த ஆகாய விரிவில் வருகிற பயணம் முழுவதும் they will keep on blowing the trumpet. அந்த எக்கால சத்தம் பெருந்தொனியாய் முழங்கிக் கொண்டே இருக்கும். Now this same scripture you will find in 1 Corinthians chapter 15 verse 52. இதே வசனத்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50-52 வசனங்களில் பார்க்கிறோம். In a moment, in the twinkling of an eye, at the last trump, for the trumpet shall sound, and the dead shall be raised incorruptible. ஆயிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். Now, did you turn your Bible to that passage to hear and see carefully? இதை நன்றாக பார்த்து கேட்கும்படி அந்த வேத பகுதியை திறந்து நீங்கள் கவனித்தீர்களா? Oh my God, I missed it, you are saying. நீ சொல்றீங்க, ஐயோ நான் தவற விட்டு விட்டேனே. Put away all your houseworks. வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி ஒதுக்கி வையுங்க. Take a notebook and your Bible and come and sit down. வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு குறிப்பேட்டை எடுத்துக்கொண்டு வந்து முன்பாக உட்காருங்கள். Now quickly turn to 1 Corinthians 15 and look at verse 52. சீக்கிரமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 52ஆம் வசனத்தை திறந்து பாருங்கள். Now we'll read carefully, slowly one more time. இன்னும் ஒரு விசை மிகவும் கருத்தாய் கவனமாய் மெதுவாக படிப்போம். In a moment, in the twinkling of an eye, at the last trump, for the trumpet shall sound, and the dead shall be raised incorruptible, and we shall be changed. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். Look at that word, the last trump. கடைசி எக்காலம் என்ற அந்த வார்த்தையை கவனமாய் பாருங்கள். For the scriptures to say the last trump, there must have been a first trump. வசனம் கடைசி எக்காலம் என்று சொல்ல வேண்டுமானால் முதலாவது ஒரு எக்காலம் கட்டாயம் இருக்கத்தான் வேண்டும். If there wasn't a first trump, the scriptures would not say last trump, but just simply say when the trump is blown. முதல் எக்காலம் என்று ஒன்று இல்லாமல் இருந்திருக்குமானால் கடைசி எக்காலம் என்று வேதம் சொல்லாமல் சாதாரணமாக எக்காலம் துணிக்கும் போது என்றுதான் வசனம் சொல்லி இருக்க வேண்டும். Isn't it? அப்படித்தானே? Are you scratching your head? மண்டே சொல்றீங்களா? It is simple logic. இது எளிதான ஒரு விளக்கம் தானே. So when was the first trumpet blown? ஆகவே முதலாவது எக்காலம் எப்பொழுது தொனித்தது? Exodus chapter 19 verse 16. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். When the glory of God first came down on the world. தேவனுடைய மகிமை முதலாவது இந்த உலகத்தின் மேல் இறங்கி வந்தபோது. When the physical feet of God came and touched on the earth. தேவனுடைய திருப்பாதங்கள் சரீரப்பிரகாரமாக இறங்கி வந்து இந்த பூமியை தொட்டபோது. Before that even a great trumpet was blown. அது நடப்பதற்கு முன்பு ஒரு மாபெரும் எக்காலம் நெடுந்தொனியாய் முழங்கியது. Every Hebrew person who came out of Egypt, 3 million of them heard the audible sound of the trumpet being blown. எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்த 30 லட்சம் இஸ்ரவேலராகிய எபிரேயர் அத்தனை பேரும் அந்த எக்கால துணியின் பெருமுழக்கத்தின் சத்தத்தை கேட்டார்கள். In fact, the scripture says, உண்மையை சொல்ல போனால் வசனம் என்ன சொல்றது தெரியுமா? the sound of the trumpet was so loud and pealing like thunder that they went and hid themselves. எக்கால துணி இடி முழக்கம் போல் பெரும் அதிர்ச்சியாய் முழங்கினபடியினால் ஓடிப்போய் அவர்கள் ஒளித்துக் கொண்டார்களாம். That was the first time God came down.
தேவன் இறங்கி வந்தது முதல் முறை அப்போதுதான். And he came down to make a covenant with his people. தம் ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படி அவர் இறங்கி வந்தார். The first trumpet was blown. முதல் எக்காலம் முழங்கிய போது Now he is coming back again. இப்போது மீண்டும் அவர் வரப்போகிறார். The last trumpet been blown. ஆகவே கடைசி எக்காலம் தொனிக்க போகிறது. So when the trumpet is blown, அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது the dead in Christ shall rise up. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள். Now there are many mysteries about all this. இவைகள் எல்லாவற்றையும் பற்றி அநேக ரகசியங்கள் மறைபொருள்கள் இருக்கின்றன. That is not what we are going to study right now. அதை குறித்து இப்பொழுது நாம் படிக்க போகிறதில்லை. Now look at verse 17. இப்பொழுது 17வது வசனத்தை பாருங்கள். Then we who are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்திலே எடுத்து கொள்ளப்பட்டு The sound of the trumpet, எக்காலம் தொனிக்கும் போது all the dead in Christ will rise up, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் எழும்புவார்கள். and the corruption will put on incorruption. சாவுக்கேதுவானது சாவாமையை தரித்துக் கொள்ளும். Every vessels and tissues and flesh will come upon the bones. எல்லா இரத்த நாளங்களும் தசைகளும் திசுக்களும் எலும்புகள் மேல் கூடி வந்துவிடும். You read about this in the book of Ezekiel chapter 37. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நீங்கள் படிக்கலாம். All the dead stands up. கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் அனைவரும் எழுந்து நிற்கிறார்கள். Those who are alive of the remaining bride of Christ also are standing. மீந்திருக்கக்கூடிய உயிரோடு இருக்கும் கிறிஸ்துவின் மணவாட்டியும் எழுந்திருக்கிறார்கள். And at the same time they will all be caught up to meet the Lord in the air. ஒரே நேரத்தில் மத்திய ஆகாயத்தில் கர்த்தரை எதிர்கொண்டு சந்திக்கும்படி அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். This is the teaching about the rapture. எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றிய போதனை இதுவே ஆகும். Church tradition does not teach this, but the eternal word of God teaches this. சபையின் பாரம்பரியம் இதை போதிக்கவில்லை, தேவனுடைய நித்திய வார்த்தை இதை போதிக்கிறது. What I mean by that? இதனால் என்ன சொல்ல வருகிறேன்? That this is not a teaching from the traditions of church. எந்த திருச்சபையின் பாரம்பரியத்திலிருந்தும் தோன்றின உபதேசம் இது அல்ல என்று சொல்லுகிறேன். Many churches teach this because it is the word of God. தேவனுடைய நித்திய வார்த்தையின் போதனையாய் இது இருக்கிறபடியால் தான் அநேக திருச்சபைகள் இதை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். So this event is going to take place very soon. ஆகவே இந்த ஒரு சம்பவம் அதி சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது. The bride must get ready. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தியே ஆக வேண்டும். That is why God is urging us to teach on this so that you can get ready to hear the sound of the trumpet being blown. எக்கால சத்தம் தொனிப்பதை கேட்கக்கூடிய ஆயத்த நிலையில் நீங்கள் தயாராய் இருக்கும்படி இந்த ஒரு போதனையை உங்களுக்கு போதிக்கும்படி இதனால் தான் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஏவி நடத்தி கொண்டிருக்கிறார். We are going to continue this subject next week. மீண்டும் அடுத்த வாரம் இதே தலைப்பில் தொடர்ந்து கவனிக்க போகிறோம். But remember, ஆனால் மறக்காமல் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், at the beginning of this program, come and sit with your Bible and your notebook. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே மறக்காமல் வேத புஸ்தகத்தையும் உங்கள் குறிப்பேட்டையும் எடுத்துக்கொண்டு வந்து உட்கார்ந்து விடுங்கள். Please stop all housework and other works. உங்கள் வீட்டு வேலைகள் மற்ற வேலைகள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு வந்து அமர்ந்து விடுங்கள். When you do that, இப்படி செய்யும் போது the Spirit of the living God will also speak to you at the same time. அதே நேரத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களோடும் கூட இடைப்பட்டு பேசுவார். Hallelujah. ஹல்லேலூயா. God bless you. தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Please send your testimonies and feedback if you're blessed by this program. Our address, Angel TV, Villivakkam, Chennai 600049, Tamil Nadu, India. Telephone number 044-405-00000. Email ID feedback@angeltv.org. இந்நிகழ்ச்சியின் மூலம்